ஸ்ரீதர் சார் வணக்கம். ஸ்ரீதர் சார், இன்னைக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு உத்தரவு வந்திருக்கு சார். இது தனியார் பள்ளி, சிறுபான்மையினர் பள்ளி, மானியம் பெறாத இருக்கக்கூடிய அன்எய்டட் ஸ்கூல் அவர்களுக்கும் இது வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நாம் நிராகரித்திட முடியாது. ஏன்னா அது பெஞ்சுக்கு போயிருக்கு. இப்போது அநேகமாக கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகும்னு நினைக்கிறேன். நான் அங்கே தான் போயிருக்கேன் சார். இந்த ஜட்மெண்ட்டை பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் எப்படி பார்க்குது சார்? நல்ல ஒரு சார், இந்த ஜட்மெண்ட் ஒரு தகுதி தேர்வு எழுதி ஒரு ஆசிரியரா முருகையன் சார் குறிப்பிட்டது போல ஆசிரியரான பிற்பாடு இன் சர்வீஸ் ட்ரைனிங் எல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டு தமிழக அரசு இன் சர்வீஸ் ட்ரைனிங்னு நிறைய கொடுக்குறாங்க. இன் சர்வீஸ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பினுடைய நோக்கம் ஆசிரியர்களை அப்டேட் பண்ணணும், மாணவ சமுதாயத்துக்கு தேவையான அன்றைக்கு உள்ள அறிவுகளோடு அவங்க இருக்கணும், அன்றைக்கு தேவையான பாடத்திட்டங்களை நடத்தணும், இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றாங்களே தவிர இதுல அடிப்படை உண்மை என்ன அப்படின்னு கேட்டாக்க, இவங்க தமிழக கல்வித்துறைய, பள்ளி கல்வித்துறைய, முன்னேறி இருக்கிற ஒரு பள்ளி கல்வித்துறைய வடநாட்டு அதாவது கல்வி நிலைகளோடு ஒப்பிட்டு ஒரு பதட்டத்திலேயே வச்சுக்கணும்னு விரும்புது இந்த ஆர்டிஇ, அதாவது இந்த என்சிடிங்கிற அமைப்பு. எப்பொழுதுமே இந்த தமிழக பள்ளி கல்வித்துறைங்கிறது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாகவும் அதே சமயத்துல உலக தொடர்புகளோடு மாணவர்களை போடக்கூடிய அளவுக்கு தயார்படுத்திட்டு இருக்கிற சூழல்ல இங்க ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்கனவே இருக்குங்கிறதுனால நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கும் பிஎட் ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் டெட் எழுத சொல்லி அவங்களையும் ஆசிரியரா நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில இப்ப நீங்க இருக்கிற ஆசிரியர்களை எல்லாம் நாங்க 1.5 லட்சம் ஆசிரியர்களை அதாவது பணியை விட்டு அனுப்புவோம் அப்படிங்கிற சூழலை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்னொன்று, தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையும் முருகையன் சார் கூட்டாரு, இன்னைக்குதான் தனியார் பள்ளி சேர்க்கை அதிகமா இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நானு. அதாவது தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்பொழுதுமே இன் சர்வீஸ் ட்ரைனிங்ல நிறைய எடுத்துக்கிட்டு அந்தந்த பள்ளிகளுக்கு அதாவது உயர்த்துங்கிறதுக்காக பாடுபடுறவங்க. அவங்க அந்தந்த பள்ளிகளுக்கு மிக சிறந்த கல்வியை கொடுத்து மதிப்பெண் அடிப்படையிலையும் சரி, சிறந்த சமூக ஒழுக்கத்தின் அடிப்படையிலையும் சரி, மிகச்சிறந்த ஒரு கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்களையும் இதுல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஆசிரியர் பற்றாக்குறைய இது தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தும். இந்த ஆசிரியர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி விட்டுருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தகுதியா இருக்கிற ஒரு மாநிலம், ஏற்கனவே நல்ல கற்றல் சூழல்ல இருக்கிற மாநிலம், ஏற்கனவே நல்ல நிறைய அதாவது மாணவர்களை உலகமெங்கும் அனுப்பி கொண்டிருக்கிற, கல்விக்கும் சரி வேலை வாய்ப்புக்கும் சரி அனுப்பி கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தை ஆர்டிஐ கல்வி அமைப்பு முறைங்கிறது கீழே கொண்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் தமிழகம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த குரல் இந்தியா முழுவதும் இப்ப கடுமையா எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தீர்ப்பின் மூலம். ஏன்னா கேரள அரசாங்கம் ஒரு தீர்ப்பை கொண்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு எப்படி அந்த ஆசிரியர்களை பாதுகாத்திருக்கோ அது மாதிரி தமிழக அரசும் அதே போல ஒரு தீர்மானத்தை கொண்டு இங்க தமிழக ஆசிரியர்களையும் பாதுகாக்கும் நம்புறோம். அது மட்டும் இல்லாம தமிழக ஆசிரியர்களுக்கு தேவையான அந்த தேர்வுகளை அடிக்கடி வைத்து உடனடியாக அவர்களை தேர்விலிருந்து அந்த தேர்ச்சிப்படுத்தி இங்க ஆசிரியர்கள் இன் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத ஒரு எவாலுவேஷன் மெத்தட் மாதிரி மாத்தி அதை கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் மிகச்சிறப்பா கொண்டு வர முடியும். இந்த பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள் பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வுங்கிறது மாணவர்கள் மத்தியில ஆசிரியர்களை பத்தின ஒரு மதிப்பீடுகளை இழக்க செய்யும். ஏன்னா நமது மாநிலம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய மாநிலம். நிச்சயமாக ஆசிரியர்களை நாங்க தகுதிக்கு தேர்வுக்கு உட்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆசிரியர் தேர்வு வச்சுதான் அவங்களை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லக்கூடியது மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்களுக்கான அந்த மதிப்பீடுகளை நிச்சயமா குறைக்க செய்யும் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கு சார். நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இது என்னன்னா சார், இது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் 2017 செய்த விதிகள் திருத்தத்தின்படி இந்த எக்ஸாம் ப்ரமோஷனுக்குமான இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கட்டாயம்ட்டு சார். என்னன்னா ஆகஸ்ட் மாதம் 17, 2024 பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தேர்வை நடத்தக்கூடிய, இந்திய ஆட்சிப்பணி தேர்வை நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா
யூபிஎஸ்சி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒன்று கொடுக்குறாங்க சார். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடர் அண்ட் டைரக்டர் அண்ட் டெப்யூட்டி டைரக்டர் கேடரில் இருக்கக்கூடிய லெவல் ஆஃபீஸர்ஸை எடுக்கிறது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எடுக்கிறாங்க. இப்படி பல மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் 5 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடரில், டெப்யூட்டி டைரக்டர் கேடரில், டைரக்டர் கேடரில், டெப்யூட்டி செக்ரட்டரி அண்ட் டைரக்டர் கேடரில் இவர்கள் எந்த தேர்வும் இல்லாமல், எந்த தகுதி தேர்வும் இல்லாமல் சார், எந்த தகுதி தேர்வும் இல்லாமல் இந்த மாதிரியான பெரிய பதவிகளுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது, இப்போ பிரைவேட் ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தேர்வு ப்ரமோஷனுக்கு இந்த எக்ஸாம் வேணும், வேலை செய்கிறதுக்கு இந்த எக்ஸாம் வேணும், அரசு பள்ளியில் வேலைக்கு இந்த வருஷத்துக்கு முன்னால் சேர்ந்தாங்கன்னா அவங்க ப்ரமோஷனுக்காக இந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், இப்படின்ட்டு வரக்கூடிய இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல சார், எங்களுக்கு நிச்சயமாக இது புரியவே இல்லை. சமீபத்தில் யூஜிஎஸ்சி போட்ட ஒரு சர்க்குலரில் கூட நீங்கள் வைஸ் சான்சலரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல அவர்கள் கொடுத்திருந்த தளர்வுகள் இருக்குல்ல, அவர் எஜுகேஷன் துறையை சார்ந்தவராக மட்டுமே இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏதாவது பெரிய பிஸ்னஸ் மேனா ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கூட வரலான்ட்டுலாம் சொல்லாங்க சார். இந்த இதில் இவ்வளோ பெரிய சிக்கல் வருவதற்கு என்ன காரணம் சார்? இந்த இதுல இவ்வளவு பெரிய சிக்கல்களை தொடர்ந்து கல்வித்துறையில, அதுவும் குறிப்பா தமிழக பள்ளி கல்வித்துறையில உருவாக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே அந்த அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியை ஒன்னும் தமிழக அரசு தொடர்ந்து நிராகரிச்சுட்டு வர்றாங்க. சரி, அதுல இருக்கக்கூடிய அந்த சாராம்சங்களை நம்ம ஏற்க முடியாம இருக்கிறது. இவங்க ஏதேனும் ஒரு வகையில தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்க வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான செயல்பாடுகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்களோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி இருக்காங்க, ஏற்கனவே பள்ளி கல்வித்துறைக்கு செய்ய வேண்டிய சலுகைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்காங்க. குறிப்பாக 3 வருஷமா படிக்கக்கூடிய ஆர்டிஇ ஆக்ட்ல சேர்ந்த மாணவர்களுடைய அந்த உதவி தொகை கொடுக்கறத நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் சொல்லியும் அவங்க அதை கொடுக்காம மேலும் அப்பீலுக்கு போயிருக்காங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட் வந்து இன்னும் சொல்லல, கோர்ட் வந்து இதை அவசரமா விசாரிக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க, கொடுங்கன்னு இன்னும் சொல்லல சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. முதல்ல இங்க சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க, இதை நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், சென்னை ஹைகோர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, இதை நீங்க நிறுத்தக்கூடாது, நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, போர்ட்டலையும் திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, இதை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து தடை பண்ணிக்கிட்டே வந்து கடைசி ஆயுதமா இப்ப ஆசிரியர்களை கையில எடுத்திருக்காங்களோன்னு ஒரு சந்தேகத்துக்கு வருது. ஓகே சார். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பள்ளி கல்வித்துறையை வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியலைங்கிற ஆதங்கத்துல இவங்க எல்லா விதமான பிரயோகங்களையும் செய்யறாங்க. ஆனா இது தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறது மாதிரி நாங்கள் எதைக்கும் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு அரணாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். நிச்சயமாக அது போல ஆசிரியர்களுக்கு அவங்க அரணாக இருப்பாங்க. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையும் ப்ரமோஷன்களுக்காகவோ அல்லது இதுக்காகவோ இந்த மாதிரியான ஒரு தேர்வுகளை நாங்கள் எதிர்கொள்ளணுமா என்பது தீர்ப்பு வந்த பிறகு தெரியும். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தரமான ஆசிரியர்களாகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது எந்த விதமான மாற்று கருத்துமே எங்களுக்கு இல்லை. ஓகே சார், ஓகே ஓகே சார். வணக்கம் சார். இன்னைக்கு எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி ஆயிடுச்சு சார், அது பெரிய பிஸ்னஸ் தான் இன்னைக்கு, சரிங்களா? நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, இல்லை நான் சொல்லிடுறேன் சார், நீங்கள் அன்னம், ஔஷதம், மருத்துவம் இதெல்லாம் ரொம்ப இலவசமாக இருந்தது, இன்னைக்கு இதெல்லாம் தான் பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கிறது. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தகுதியான ஆசிரியர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை மையப்படுத்தி நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் சார். இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை இனி வரக்கூடிய காலத்தில் சார், இன் ஃபியூச்சர்ல நான் சொல்றேன், எல்லாம் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வரவங்க தான் வர முடியும், என்னது இந்த தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணிட்டு வரவங்க தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அது போல இப்ப இந்த தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு ஒருவேளை வருது அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அது ஒரு பெரிய சிக்கலாக மாறுமா சார்? அது நிச்சயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல சார். தமிழகத்தை பொறுத்தவரையும் நிச்சயமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப இதுல என்ன பதட்டம் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு 30 வருஷம் அல்லது 35 வருஷம் தொடர்ந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தங்களை வந்து இன்னைக்கு நீ போய் டெஸ்ட் எழுதிட்டு வா அப்பதான் உனக்கு ப்ரமோஷன் சொல்றப்பதான் வருது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையும் யாரும் பெரும்பாலானவர்கள் வந்து 30 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ்ல அங்க இருக்கிறது இல்ல. ஏன்னா
கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல வந்து அவங்க இந்த தேர்வுகளை எழுதி அரசு துறைக்கு போறதுக்கு அந்த இடைப்பட்ட காலம் வரை தான் அங்க பணியாற்றுறாங்க பெரும்பாலான பள்ளிகள்ல. புரியுது சார், ஒரு சில புரியுது. பள்ளிகள்ல இருக்கலாம் 30 வருஷம் ரிட்டையர் ஆகிற வரையும் இருக்கலாமே தவிர ஓகே, ஓகே. பெரும்பாலான பள்ளிகள்ல அந்த மாதிரி தான் பணியாற்றுறாங்க. சரி. அந்த சர்வீஸ் காலத்துல அந்த இடத்துல அவங்க வந்து மிக சிறந்தவர்களாக மாணவர்களுடைய நம்பிக்கையை, பெற்றோர்களுடைய நம்பிக்கையை, நிர்வாகத்தினுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக இருந்தால் மட்டுமே அங்கே அவர்கள் பணியில் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஓகே சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கூடுதலாக கேட்கிறேன். மிக சிறப்பாக எதிர்கொள்வார்கள் சார். ஒரே ஒரு கேள்வி இந்த தேர்வுகளை ஓகே கூடுதலாக கேட்கிறேன் சார். 2011 இந்த தேர்வு முதல் முறையாக நடத்தப்பட்டது. 12 முதல் முறையாக நடத்தப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். இது கல்வியில் வந்து ஒரு கல்வித்துறையில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்வதற்காக இந்திய அரசாங்கத்தினுடைய டீச்சர் எஜுகேஷன் கவுன்சில் வந்து என்சிடி இல்லையா, என்சிடி இதை செய்திருக்கிறது அப்படின்ட்டே கூட நம்ம எடுத்துக்குவோம். 2012 ஒரு ஆசிரியர் இந்த டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரை அவருக்கு வந்து அந்த சீர்திருத்தமே தேவையே கிடையாதா? இது அடுத்தடுத்து அப்டேட் தான் அப்படின்னா அந்த அப்டேட் அவர்களுக்கு பொருந்தாதா சார்? இப்போ ஏற்கனவே 20 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு இந்த தகுதி தேர்வு தேவை அப்படின்னா அவங்களுக்கு பொருந்தாதா சார்? இது பொருந்தாது. அதுதான் இதுல குழப்பமா இருக்கிறதுக்கு அந்த இடம் தான் இதுல ரொம்ப குழப்பமா இருக்கிற இடம். சரி, நீங்க ஒரு முறை பாஸ் பண்ணிட்டு 20 வருஷம் சர்வீஸ்ல இருந்துட்டீங்கன்னா அப்ப 20 வருஷம் சர்வீஸ்ல இருந்தவங்களுக்கு எதுக்கு தேர்வு அப்படிங்கறத இந்த இடத்துல வரக்கூடியது. அப்ப இவங்களுக்கு ஏன் தேர்வுன்ட்டு இவர்கள் கேட்பதும் நியாயம் தானே சார்? நாங்க 20 வருஷம் வேலை செஞ்சிட்டோமே, எங்களுக்கு எதுக்கு திரும்ப தேர்வுன்ட்டு? நிச்சயமா 20 வருஷம் தேர்வு தேவையே இல்லை, அவங்களுக்கு தேவை இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் நிறைய கொடுக்கப்படுது தமிழ்நாட்டுல. புரியுது. அவர் சார் சொன்னது மாதிரி, முருகன் சார் சொன்னது மாதிரி அங்க வந்து எங்கன்னு கேட்டா வடநாட்டுகள்ல அல்லது பீகார்லயோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலயோ அவங்களுக்கு இன்னொரு வரை நேச்சர்னு படிக்க தெரியாது, நட்டுரன் தான் படிப்பான். ஓகே, அவன் இங்கிலீஷே படிக்க தெரியாது. அங்கதான் ஒண்ணும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், தமிழ்நாடு மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் வைத்து அதில் முறையாக தேர்வு நடத்தி எந்த மாநிலத்திலும் முறைகேடு இல்லாமல் ஆசிரியர் நியமனம் செய்ததாக வடநாடுகளில் வரலாறே கிடையாது. அங்கெல்லாம் பெரா டீச்சர்கள் என்று சொல்லக்கூடிய அப்போதைக்கு அப்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய நடைமுறை தான் அங்கே இருக்கிறது. குறிப்பாக அதாவது ஆரம்ப கல்வியில, தொடக்க கல்வி நிலையை அங்கே வந்து இதோட ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் வைத்தோ ஒரு டீச்சர் ட்ரைனிங் படித்தவர்களையோ அல்லது இந்த முறையான பிஎட்டிலே குழந்தை சைக்காலஜி படித்தவர்களையோ அங்கே எடுப்பது என்பதே கிடையாது. அங்கெல்லாம் அதாவது இந்த ஆசிரியர் தேர்வு என்பதற்கு நேர் எதிர்மறையான நடைமுறை தான் அங்கே இருக்கிறது. இன் சர்வீஸ் ட்ரைனிங் எங்க கிடையாது. இங்கே சர்வசிக்ஷா அபியான் மூலமாக இன் சர்வீஸ் ட்ரைனிங், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இன் சர்வீஸ் ட்ரைனிங் தமிழகத்தை போல வேறு எங்கும் சிறப்பாக செயல்படுத்துவது கிடையாது. பாடத்திட்டத்திற்கு ஏற்ப, காலநிலைக்கு ஏற்ப, மாணவர்களின் கற்றல் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கே அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த டெஸ்ட் வந்து அல்லது இதை எழுதியவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக தான் மாறுமே தவிர ஆசிரியருடைய தகுதியை எந்த வகையிலும் இது தரம் உயர்த்தாது. ஏனென்றால் ஆசிரியராக வருகின்றவர்கள் பிஎட்டிலே தாங்கள் ஆசிரியர் தொழிலுக்காக வருகிறோம் என்று அர்ப்பணித்துக் கொண்ட பிற்பாடுதான் அவர்கள் ஆசிரியர்களாக வருகிறார்கள். ஆகவே தமிழகத்தில் இருக்க அத்தனை பேரும் நல்ல ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைகள் இருக்கலாமே தவிர மற்றபடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சூழ்நிலை என்பது உலகிற்கே எடுத்துக்காட்டான சூழ்நிலையாக இங்கே அமைந்திருக்கிறது. ஓகே சார்.